வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசைஞானி இளையராஜாவை பற்றியது தான். இசைஞானி இளையராஜா இப்போதைக்கு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலக அளவிலே. ஏன்னா உலக அரங்கில் போயிட்டு ஒரு லண்டன் மாநகரத்தில் ஒரு சிம்பொனிங்கிற ஒரு இசையை சொந்தமாக எழுதி அதை அவர்களை வச்சு வாசிக்க வச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு வந்திருக்கிறார். அது எல்லாருக்குமே நமக்கு இந்தியர்களுக்கு ஒரு பெருமைக்கு உரிய ஒரு விஷயமான தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதனையை இதுவரை ஆசிய கண்டத்திலே யாரும் செய்யலைங்கிறாங்க. அதில் குறிப்பாக நமக்கு நம்முடைய தமிழர் அந்த மாதிரி போய் செய்திருக்கிறோங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் எந்த வயசில் 82 வயசில் போய் இதை செய்திருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. அவருடைய வயசெல்லாம் நம்மளாம் இருக்க மாட்டோம். ஒருவேளை இருந்தால் சுய நினைவுகள் இல்லாமல் இருப்போம். அவருக்கு இப்போ பேட்டி கொடுக்குறாரு பாருங்கள் சேனல்லாம். இந்த பழைய நினைவுகள்லாம் அப்படி பசுமையான நினைவுகளை அவ்வளோ அற்புதமாக பகிர்ந்துருக்கிறார். அப்பா, எப்படி இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வயதாக ஆக ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகும். அவரை பொறுத்தவரை சின்ன வயசில் என்ன நடந்தது, என்ன ஊர், அந்த ஏரியா, அந்த நபர்னுடைய பேர் முதல் கொண்டு அவ்வளவு கிளியராக சொல்கிறார். அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுதான் அவர்கிட்ட தெய்வத்தன்மை இருக்குதுங்கிறத அது மூலமாக நம்ம உணர முடியுது. ஏன்னா அவர்கிட்ட சரஸ்வதி அப்படியே நேரடியாக குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் கையை வச்சாலே அப்படியே மெட்டுகள் கொட்டுது. டியூனு இன்றைக்கி ஒரு டியூனுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆளுக்கு தண்டாடுறாங்க. அவர் கையை வச்சார்னாவே அப்படியே 1008 டியூன்கள் டக்குன்னு போட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கார்ல. இன்னமும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னும் வரக்கூடிய தலைமுறையிலையும் அவர் தான் ஜெயிப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பேட்டிகள்லாம் பாருங்கள். அவரை பற்றி அந்த தவறான புரிதல்லாம் நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. அவருனா இப்படி பேசுவார், அப்படி பேசுவார், டென்ஷன் ஆகிடுவார், தலைகணம், அவருக்கு மண்டகணம் ஒன்றும் கிடையாது. இப்போ பேட்டியை பாருங்கள், குழந்தைத்தனமாக பேசுகிறார். ரொம்ப அற்புதமாக அவருடைய பேச்சு கேட்க 1.5 மணி நேரம் அவருடைய பேட்டி கொடுத்துருக்காரு. 1.5 மணி நேரம் கேட்க சலிக்கவே இல்லை. அப்படியே வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு பேச்சு, அற்புதமான அந்த நினைவு. அதாவது அவருடைய நினைவுகளை தான் திருப்பி சொல்கிறார். அப்போ அவர் மண்டகணம் தலைகணம்னா நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், நான் வந்ததில் எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறத தான் தெளிவாக சொல்கிறார். நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்கிறார். நாங்கள் நடந்து வந்திருக்கோம், கச்சேரி முடிச்சுட்டு காசு கொடுக்காம விட்டாங்க, நடந்து வந்தோம், ஒருத்தர் சோறு வாங்கி கொடுத்தார், அவர் பேர் நந்தகுமாருங்கிறார். அது பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தவருடைய பேரெல்லாம் ஞாபகமாக சொல்கிறாருன்னா பார்த்துங்க. அப்போ எவ்வளவுக்கு ஒரு நல்ல மனிதர். எத்தனை படங்களுக்கு ஃப்ரீயாக இசை போட்டு கொடுத்துருக்குறார். இதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க நம்மளும். இப்போ யாருமே இருக்கும்போது அவருடைய பெருமையை யாருமே பெருசாக பேசுகிறதில்ல. இல்லாத போது இப்போ விஜயகாந்தை எப்படி அப்போ பயங்கரமாக தூட்டிட்டு இப்போ அவர் இறந்து போன உடனே அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், எனக்கு அப்படி அள்ளி போடுறாங்கல்ல. அள்ளி போடுறதுல உண்மை தான் அது அவர் இருக்கும்போதே சொல்லியிருந்தால் எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க, அவரை பற்றி பெருமையாக நினச்சிருப்பாங்க. அவர் இறந்த பிற்பாடு சொல்கிற மாதிரி தான் இளையராஜாவை பற்றிய விஷயங்களுமே. அவர் என்னென்ன பண்ணினார் அப்படிங்கிறத அவரே சொல்லிக்கிறார். அவரால் பயனடைந்த யாருமே என்ன சரியாக சொல்லலை. அவரால் பயனடைந்தவர்கள் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக இசை போட்டு கொடுத்துருக்குறாரு. ஏன் மணிரத்னம் முதல் கொண்டு அவர் உருவாக்கினவர் தான் சொல்கிறார். அவர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு தெரியுமா மணிரத்னம் தான், நான் தான் மணிரத்னத்தை பார்த்து ஒரு திறமைசாலி, இவரை நமக்கு இசையமைச்சு அவர் பெரிய ஆள் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தேன் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்களாம் அவரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பேசுவாங்க, அவங்க பேசும்போது இவர் இருக்க மாட்டார். அந்தமாரி காலகட்டத்தில் பேசுகிறது வேஸ்ட்டு. அதனால் இப்போவே அவருடைய பெருமைகளை பேசுவோம், அவரை கொண்டாடுவோம். அப்பேற்பட்ட மனிதரோடு நம்ம வாழ்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயம் நண்பர்களே. நன்றி.